ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் 3ல் ஒரு அழகான சம்பவம் குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு பிச்சைக்காரன், அவன் சப்பானியாக இருக்கான். தன் தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானியாக இருக்கான். அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது அந்த வழியாக வந்த பேதுருவும் யோவான்ட்டையும் அவன் பிச்சை எடுக்கிறான். அப்போஸ்தலர்கள் 3:6-7 சொல்லுது. பேதுரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறான், உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ எதுவும் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டாம தன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்டான். இன்னைக்கு இந்த வசனத்தோட முதல் பகுதி நம்ம செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப எளிதாக இருக்குது. ஆனால் அந்த அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு, தன் வலது கையை பிடித்து தூக்கி விட்டான், இது நம்ம நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு என்ன இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மைல் போகிறதுக்கு யோசிக்கிறோம். நம்ம ஜெபத்தோடு நிப்பாட்டிப்போமே, நமக்கு இதுக்கு இந்த வீண் வம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதோடு நிப்பாட்டுறோம். ஆனால் மத்தேயு 5:41 சொல்லுது, ஒருவன் ஒன்று 1 மைல் நடக்க கூப்பிட்டா 2 மைல் போது வசனம் சொல்லுது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எப்போவுமே எடுக்கணும். சில ரிலேஷன்ஷிப்ஸ் காப்பாற்றுறதுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மைல் எடுக்கணும். நம்ம படிப்பில் அந்த எக்ஸ்ட்ரா மைல் எடுக்கணும். நம்ம வேலையில் அந்த எக்ஸ்ட்ரா மைல் எடுக்கணும். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா மைல் எடுக்கணும். சில பேருக்கு உதவி செய்கிறதுல அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மைல் எடுக்கணும். ஏன்னா வசனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா மைல் எடுக்க சொல்லுது. ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு எப்போவுமே அதுக்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.